Hello friends, welcome to Mid-Wicket Masala. Sunday double header, 2 match. Sunrisers Hyderabad vs KKR, Mumbai Indians vs Delhi Capitals. 2 மேட்சுமே ஓரளவுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பேச போகிறது மும்பை இந்தியன்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச். இந்த மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் கேம் புட் அ ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். யாருமே இந்த மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ் விளையாடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. நம்ம ஸ்குவாட் ரிவ்யூவில் கூட என்ன சொல்லியிருந்தோம்னா, டாப் 5 நல்லா இருக்குது, அவங்க நல்லா ஸ்கோர் செட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான பவுலர்ஸ் இருக்குது அதை கண்டெயின் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி எக்ஸாக்டாக அப்படி தான் நடந்துச்சு. காலின் இங்கிரம், ஷிக்கர் தவன் செட் த பிளாட்ஃபார்ம், நல்லா விளாண்டு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணாங்க. ரிஷப் பந்த் வந்து ஒரு அன்பிலீவபிள் இன்னிங்ஸ் ஆனார். சும்மா பொழந்து கட்டினார். ஜஸ்பீத் பும்ரா மாதிரி ஒரு டேஞ்சரஸ் பவுலரை 6 அடிக்கிறது, மிட் விக்கெட்டில் 6 அடிக்கிறது, ஸ்கொயர் லெக்கில் 6 அடிக்கிறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது. அவர் 49லேருந்து 50 அடித்த பவுண்டரி ஆகட்டும், ஒத்த கையில் லாங்கானுக்கு அடித்த 6 ஆகட்டும், அமேசிங் இன்னிங்ஸ். இந்த ரேஞ்சுக்கு இந்த மாதிரி 4-5 இன்னிங்ஸ் ஆனானா வேர்ல்டு கப் ஸ்குவாடில் டெஃபினட்டாக நம்பர் 4 ஸ்பாட்டை எடுத்துப்பார் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ரிஷப் பண்ட் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம் டேலண்ட். பட் அவர் அடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலின் இங்கிரம் செட் பண்ண அந்த பிளாட்ஃபார்ம். அவரை பற்றி ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம். அவர் பிஎஸ்எல், பிபிஎல் இந்த மாதிரி இல்லைனா நல்ல ஒரு ஃபார்மில் இருந்துட்டு இப்போ இங்கே வந்தார். அந்த ஃபார்மை இங்கேயும் கண்டினியூ பண்ணார். அவர் தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அடிக்க ஆரம்பித்தார் டெல்லிக்கு. பாண்டியா பிரதர்ஸை போட்டு 6 அடித்தார். அதுக்கப்புறம் ஷிக்கர் தவன் அவரோட ரோல் டெல்லியில் க்ளீனாக தெரிஞ்சு போச்சு, ஒரு 2 ஹோல்ட் பண்ணுறது. அதை இன்றைக்கி பிரமாதமாக பண்ணார். அவரும் இங்கிரமும் நல்லா பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ட்டு குடித்தாங்க. பண்ட்டு கடைசியில் பிரித்து மேய்ஞ்சி ஒரு 170, 165, 175 அந்த ஸ்கோரை 213 வரைக்கும் கொண்டு போனார்னா முக்கியமான காரணம் ரிஷப் பண்ட் தான். 213 வாஸ் ஆல்வேஸ் அ டஃபஸ்ட் ஸ்கோர். அதே மாதிரி மும்பை என்ன நினச்சாங்கன்னா, டாஸ் வின் பண்ணி ஏன் பவுலிங் எடுத்தாங்கன்னா, செகண்ட் பவுலிங் போடுறப்ப டியூ ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு நினச்சி எடுத்தாங்க. பட் டியூவே சுத்தமாக இல்லை. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக போச்சு மும்பைக்கு. அதேமாதிரி மும்பை குவிண்டன் டிகாக் இன்னொரு தைரியம் என்ன மும்பைக்குன்னா, இன்னைக்கு வந்து அவங்க தே கேன் பேட் டீப். பென் கட்டிங் 8வது ஸ்பாட்டில் வந்தார். ஸோ எவ்வளோ ஸ்கோர்னாலும் சேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற தைரியத்தோடு அவங்க உள்ளே வந்தாங்க. அந்த ஒரு பெரிய தைரியம் தான் அவங்க சேசிங் எடுக்கிறது முக்கியமான காரணமாக இருந்துச்சு. பட் அவங்க எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே போல. ரோஹித் சர்மா சீக்கிரம் அவுட் ஆகிட்டார். குவிண்டன் டிகாக் எதிர்பார்த்த அளவுக்கு அடிக்காமல், குவிண்டன் டிகாக் அடிப்பார் அப்படின்னு நினச்சோம். குவிண்டன் டிகாக் எதிர்பார்த்த அளவுக்கு அடிக்காமல் அவரும் அவுட் ஆகிட்டார். பாண்டியா அடிக்கலை, போலாட் ஸ்டார்ட் பண்ணார், பெருசாக அடிக்கலை. யுவராஜ் சிங் மட்டும் ஓரளவுக்கு நல்லா விளாண்டார். 27 பால் 53 அடித்தார். 2-3 ஷாட்லாம் மிஸ் ஹிட் ஆகி ஃபீல்டருக்கு போகாட்டிலும் யுவராஜ் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் விளாண்டாரு. பட் மும்பைக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அவங்க டீம் செலெக்ஷன் மாயங்க் மார்க்கண்டேயில் இஷான் கிஷனுக்கு பதிலாக யுவராஜ் சிங் எடுத்திருந்தாங்க. இஷான் கிஷன் ஹேட் அ குட் ஐபிஎல் லாஸ்ட் டைம். அவர் ட்ராப் பண்ணுறது பெரிய விஷயம். அது இல்லாமல் ஒரு 18-19 வயசு நம்ம தான் ஆகுது. 19 வயசு 20 வயசு இஷான் கிஷனுக்கு ஆகுது. அவர் மேலே நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவரை வந்து க்ரூம் பண்ணுறதுக்காக நிறைய பணம் செலவழிச்சாங்க மும்பை இந்தியன்ஸ். ஆனால் அவருக்கு பதிலாக இப்போ யுவராஜ் சிங் எடுத்துட்டாங்க. யுவராஜ் சிங்கும் விளாண்டுட்டார். அப்போ இஷான் கிஷன் எப்படி கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்விக்குறியாக இருக்கிற அடுத்த மேட்ச்சுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி மாயங்க் மார்க்கண்டே விளையாடுறது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ ஹி வாஸ் அ வெரி சக்ஸஸ் ஃபேக்டர். போன ஐபிஎல்லில் முக்கியமாக வந்தார். பட் அதனால் அவரை ட்ராப் பண்ணுறது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ப்ளஸ் போதாக்குறைக்கு ஏற்கனவே அவங்களோட கீ ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் இல்லாது, அவங்களுக்கு மலிங்கா அந்த மாதிரி ஆள்லாம் இல்லாது, கொஞ்சம் அடி வாங்கினது தான் இன்றைக்கி தெரிஞ்சிச்சு. அவங்க பவுலிங்லேயே தெரிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமாக ஹார்திக் பாண்டியா வந்து இன்ஜுரியிலேருந்து வந்ததுனால அவுட் ஆகிட்டாரோ என்னவோ ஒரு வேலை. ஸோ பட் ஃபஸ்ட் மேட்சுங்கிறதுனால ஜென்ரலாக மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஸ்லோ ஸ்டார்டர்ஸ். அவங்க ஜெயிச்ச டோர்னமெண்ட்டில் கூட இந்த மாதிரி ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு எதுவும் சொல்ல முடியாது. பட் டெஃபினெட்லி ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ் வில் கிவ் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் பிளேயிங் சென்னை சூப்பர் கிங்ஸ் அட் ஹோம் இந்த நெக்ஸ்ட் மேட்ச். மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். மிச்சபடி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் திஸ் மேட்ச் வில் கிவ் டெல்லி கேபிட்டல்ஸ் அ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். ஸோ அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் அவங்க ரெக்கார்டை க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. 2013 ஃபஸ்ட்டு மேட்ச் அவங்க ஜெயிச்சதே கிடையாது. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் டெல்லி vs சென்னை எப்படி விளாட்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர் vs எஸ்ஆர்ஹெச். எஸ்ஆர்ஹெச்சுக்கு டேவிட் வார்னர் இன்றைக்கி ஓப்பனிங் வந்தார். டேவிட் வார்னர் ஒரு வருஷம் விளாடாத குறையே தெரியாமல் இன்றைக்கி அவ்வளோ சூப்பராக விளாண்டு 83 ரன்ஸ் அடித்தார். ஃபென்டாஸ்டிக்காக விளாண்டார். ஜானி பர்ஸ்டோ எதிர்பார்த்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோசிவாக விளாடாட்டிலும் ஓரளவுக்கு டீசெண்டாக விளாண்டு 37 ரன் 38 ரன் அடித்தார். அப்புறம் விஜய் சங்கர் ஒன் டவுன் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்காக 23 பாலில் ஒரு 40 ரன் அடித்தார். டெல்லி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தே வர் வெரி ஹாப்பி வித் த ஸ்கோர். 180ங்கிறது நல்ல ஸ்கோர் அந்த பிச்சில். ஸோ எப்படி டிஃபெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனப்போ கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் நம்ம ஸ்குவாட் ரிவ்யூவில் சொன்ன மாதிரி அதே 11ஓட தான் இன்றைக்கி அவங்க விளாண்டாங்க. ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா, சுனில் நாராயணுக்கு பதிலாக நிதிஷ் ராணா ஓப்பனிங் பண்ணார். கிறிஸ் லீன் அவுட் ஆகிட்டார். பட் ராணா ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ் ஆடினார். இன்றைக்கி யூஸ்வலாக 25-30 அடிச்சுட்டு அவர் அவுட் ஆயிடுவார். பட் இன்றைக்கி ஃபென்டாஸ்டிக் ஆடினார். அவரும் ராபின் உத்தப்பாவும் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஒரு ஸ்டேஜில் நான் கூட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் ஜெயிக்கும்னு கன்ஃபார்மாக நினச்சேன். பட் 18 பாலில் 53 ரன் அப்படிங்கிறப்ப ரசலும்
சுப்மன் கில் இருந்தாங்க. ரசல் சும்மா ஒரு பேயாட்டம் ஆடினார். ஹி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்கேரியஸ்ட் ஃபினிஷர் இன் ஐபிஎல் கிரிக்கெட் நினைக்கிறேன். எவ்வளோ ஸ்கோர்னால சேஸ் பண்ணிடுற போல சும்மா புவனேஸ்வர் மாதிரி ஒரு குவாலிட்டியான பவுலரை சும்மா பறக்க விட்டார் கிரவுண்டு ஃபுல்லாக. அது மேட்சே மாற்றிருச்சு. 21 ரன் அடித்தார் புவனேஸ்வர் குமார். அதுக்கு முந்தின ஓவர் சித்தார்த் கவுல 18 ரன் அடித்தார். லாஸ்ட் ஓவர் 13 ரன் அப்படின்றத சக்கிப் அல் ஹசன் போட்டார். சுப்மன் கில் ரசலை பார்த்து உனக்கு மட்டும் தான் அடிக்க தெரியுமா, நானும் அடிப்பேன் அப்படின்ட்டு 2 சிக்ஸ் அடித்தார். ஸோ கேகேஆர் போன வருஷம் கூட நம்ம ரசல் வந்து கடைசியில் காட்டுன்னு காட்டினார். அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இதுவாக தான் இருக்கும். ரசல் இன்ஜுரி ஆகாத வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, மிச்சப்படி இல்லை. இந்த மாதிரி அவங்க எப்படியாவது விளாண்டு ஜெயிச்சிருவாங்க. அதனால் நல்ல ஸ்ட்ராங் பேட்டிங். அவங்க டாப் 5 பயங்கர ஸ்ட்ராங். அவங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான், அவங்க 11 பேர் அந்த டீமில் இருக்க அந்த 11 பேர் விளாண்டாங்கன்னா கேகேஆர் பயங்கர ஸ்ட்ராங். 11 பேரில் யாராவது இன்ஜுரின்னு ஆயிடுச்சுனா தான் அவங்களுக்கு பிரச்சனையே, மிச்சப்படி அந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இதே மாதிரி இன்னொரு ரிவ்யூவாக நாளைக்கு கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் மேட்ச் இருக்குது. அந்த மேட்ச்சில் இதை பற்றி பேசலாம். திருப்பி அதே மாதிரி ரிவ்யூ பண்ணலாம். அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.